ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஃபைல் கொடுங்க. நியூ கொடுத்து ஒரு ஜாவா ப்ராஜெக்ட் இல்லைன்னா மேவன் ப்ராஜெக்ட் ரெண்டுத்துல எது ஓப்பன் பண்ணாலும் ஓகே. பட் ஆனா எது ஓப்பன் பண்ணாலும் எப்படி கிளாரிட்டியோட ஒர்க் பண்ணணுன்ற கிளாரிட்டி தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் ஜாவாவில் தெரிஞ்சுக்கோங்க. ஜாவா ப்ராஜெக்ட் கொடுங்க. ஜாவா ப்ராஜெக்ட் கொடுத்து இங்கே வந்து நேம் கொடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா அண்டர்ஸ்கோர் ப்ராஜெக்ட் அண்டர்ஸ்கோர் ஏப்ரல் ஓகேவா அண்டர்ஸ்கோர் 2024 அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து ஃபினிஷ் கொடுத்துருங்க. நான் வந்து என்னோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக அந்த மாதிரி நேம் கொடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி நேம் வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ இதுக்குள்ள வந்துட்டு இந்த எஸ்ஆர்சி இந்த எஸ்ஆர்சிக்குள்ள ரைட் கிளிக் பண்ண போறீங்க. ஜஸ்ட் நியூ கொடுத்து ஒரு பேக்கேஜ் வந்து கிரியேட் பண்ண போறீங்க. இந்த பேக்கேஜ்ல என்ன நேம் கொடுக்குறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணா நகர். ஓகேவா? அண்ணா நகர் கொடுத்துருக்கீங்க. இந்த செக் பாக்ஸ் எல்லாம் கிளிக் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி டிஃபால்ட்டா கிளிக் ஆயிருந்ததுன்னா அதை ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஃபினிஷ் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஃபைலுக்குள்ள வந்துச்சு. இப்போ இதை வந்து நீங்க ரைட் கிளிக் பண்ணி ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணணும். இதுல தான் வந்து நீங்க என்ன நேம் தரணும், கிளாஸ் ஒரு நேம் தரணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நான் கொடுத்துருக்கேன், என்ன கொடுத்துருக்கேன், ஆங்குலர் கொடுத்துருக்கேன், ப்ரௌசர். ஓகே. ஸோ ப்ரௌசர்ன்றத இங்கேயும் கொடுத்துட்டு இந்த பப்ளிஷ் ஸ்டாட்டிக் வாய்ட் மேல கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த ப்ரௌசர்ல ஜஸ்ட் வந்து ஒரு சிஸ் அவுட் ஜஸ்ட் ஒரு சிஸ் அவுட் ஸ்டேட்மெண்ட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் ஸோ இந்த பிரிண்ட்எல்என்ல ப்ரௌசர் அப்படின்னு வச்சிடுறேன். சேம் பேக்கேஜ் அப்படின்னு வச்சிடுறேன். ஓகேங்களா? சேவ் பண்ணிடுறேன். இது சேவ் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் இதே ஃபைல்ல நான் இன்னொரு ஃபைல் ஓப்பன் பண்றேன். இன்னொரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி இப்போ இங்க வந்து ஒரு கிளாஸ் ஓப்பன் போறேன். இப்போ இந்த கிளாஸ் நான் என்ன நினைக்கிறேன், ஜஸ்ட் வந்துட்டு லான்ச் அப்படின்னு வச்சுட்டு இதுல பப்ளிஷ் ஸ்டாட்டிக் வாய்ட் பண்ண கிளிக் பண்ணவே இல்லை, ஸ்ட்ரெயிட்டா ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஃபினிஷ் கொடுத்துட்டு இப்போ நான் இதுல என்ன பண்றேன், இங்க பப்ளிக்னு எழுதியிருக்கேன். இது பப்ளிக்னு எழுதியிருந்தா மட்டும் தான் இந்த கிளாஸ் நான் வேற ஒரு கிளாஸ்ல கால் பண்ண முடியும். ஓகேவா? அதான் நம்ம ரூல். இப்போ நான் இங்க வந்து ஒரு ஃபார் லூப் எழுதுறேன். ஃபார் லூப் என்ன எழுதுனா ஒரு பப்ளிக் வாய்ட் ஒரு மெத்தட் நேம் எழுதுறேன். மெத்தட் நேம் என்ன மெத்தட் நேம்னா ஒரு ஃபார் லூப் அப்படின்ற மாதிரி ஒரு மெத்தட் நேம் எழுதுறேன். மெத்தடோட நேம் இது வந்து ரிட்டர்ன் டைப், இது வந்து ஆக்சஸ் மாடிஃபையர். ஓகேங்களா? இப்போ நான் என்ன எழுதுறேன்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஃபார் லூப் எழுதுறேன். ஃபார் இதுல வந்து இன்டிஜர் I ஈக்குவல் டு 1 செமிகோலன் செமிகோலன் போட்டு இப்போ இங்க வந்து நீங்க I கிரேட்டர் தென் 10 செமிகோலன் போட்டுருங்க. I பிளஸ் பிளஸ் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து நான் ட்ரையல் பேஸ் ஓப்பன் பண்ணி ட்ரையல் பேஸை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இங்க வந்து நான் என்ன பண்றேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் மூலமா ஜஸ்ட் வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஐயை வந்து கால் பண்ணிடுறேன். கால் பண்ணிட்டேன்னா இப்போ நான் இதை சேவ் பண்ணதுக்கு அப்புறமா இதை நான் ரன் பண்ணேன்னா ரன் ஆகாது. ஏன் ரன் ஆகாது? மெயின் மெத்தட் இல்லை. ஸோ மெயின் மெத்தட் இல்லைன்னா இந்த வந்து ப்ரோக்ராம் ரன் ஆகுது. ஸோ இதை வந்து நான் அப்போ அந்த ப்ரோக்ராம் கூட கால் பண்ணுறேன். அப்போ அந்த ப்ரோக்ராம் கூட கால் பண்ணி அப்போ அங்கே வந்து நான் மெயின் மெத்தட் கொடுத்தேன்னா ஈஸியாக ரன் ஆகிடும். ஸோ இப்போ இதை வந்து நான் கால் பண்ண போகிறேன். எப்படி கால் பண்ண போகிறேன், இந்த ப்ரௌசருக்குள்ளே கால் பண்ணுறேன். ப்ரௌசருக்குள்ள ஆல்ரெடி நம்மளுக்கு சிஸ் அவுட் ஒன்றுக்குது. இதை மட்டும் நம்ம ரன் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஈஸியாக வந்துடும். ஓகேவா?
இப்ப இந்த பப்ளிஷ் ஸ்டாட்டிக் வாய்ட் மெனுக்குள்ள இதை வந்து அந்த 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 லான்ச் வந்து கால் பண்ணணும். அப்ப லான்ச் கொடுத்தாச்சு. ஒரு ஆப்ஜெக்ட் நேம், ஆப்ஜெக்ட் வந்து எல்னு வச்சுக்கலாம், இல்ல எல்ஓ அந்த மாதிரி எதாவது வச்சுக்கலாம். சமனா எல்ஓன்னு வச்சுருக்கேன். ஈக்குவல் டு கொடுத்து நியூன்னு கொடுத்து மறுபடியும் அந்த லான்ச்சும் கொடுத்துட்றேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்ட்ரோல் ஸ்பேஸ்ல கொடுத்தீங்கன்னா அதுவே காட்டும், சஜஷன் காட்டும். ஓகேவா? இப்போ முடிஞ்சிச்சு. இப்போ நான் மறுபடியும் அந்த எல்ஓ கீழே கால் பண்ணி டாட் கொடுத்தேன்னா நாங்க என்ன மெத்தட் வச்சிருந்தேன், ஃபார் லூப்னு ஒரு மெத்தட் வச்சிருந்தேன். அந்த லூப் வந்து அந்த மெத்தட் வந்து டிஸ்பிளே ஆகுதா? இப்போ டிஸ்பிளே ஆகணும்னா இதை வச்சு நான் கண்ட்ரோல் செமிகோலன் கொடுத்தா போதும். இப்போ நான் இதை சேவ் பண்ணிட்டு இதை நான் ரன் பண்ணேன்னா எனக்கு என்ன அவுட்புட் வரும்? நாங்க என்ன ரன் பண்ணணுமோ அது இங்க வந்துடும் எனக்கு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 1 to 9 வரைக்கும். ஏன் நாங்க 1 to 9 வரைக்கும் வருது? ஏன்னா நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்திருக்கேன். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஐ வச்சிருக்கேன். அந்த ஐக்கு வந்து ஃபர்ஸ்ட் டிக்ளரேஷன் பண்ணிருக்கேன். ஐ ஈக்குவல் டு 1, அடுத்தது ஐ கிரேட்டர் தென் 10, அடுத்தது ஐ பிளஸ் பிளஸ் சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிருக்கேன். இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் லூப்ல ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலைசேஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்தது வந்து கண்டிஷன், அடுத்தது வந்து இன்கிரிமெண்டா டிக்ரிமெண்டா, அடுத்ததுதான் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலைசேஷன், அடுத்தது வந்து இனிஷியலைசேஷன்னா வந்து நம்ம இன்டிஜர் ஐ ஈக்குவல் டு 1 கொடுத்துட்டேன். இந்த இன்டிஜரை நீங்க மேல கூட கொடுத்துக்கலாம், உள்ளதான் டிக்ளேர் பண்ணணும் அவசியம் இல்லை. பட் ஆனா நீங்க ஐ ஈக்குவல் டு 1 கொடுத்தீங்கன்னா அது வந்து என்ன டேட்டா டைப்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ இந்த டேட்டா டைப் என்னன்றது இன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை கண்டிஷன் கொடுங்க. கண்டிஷன் ஏற்ற மாதிரி இன்க்ரிமெண்டா டிக்ரிமெண்டா கொடுங்க. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு ஒரு 55 வந்து ஒரு 62 இது வரைக்கும் எனக்கு இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணணும்னா நான் இங்க என்ன பண்ணணும்? இல்ல, இந்த ப்ரோக்ராம் எடுத்துங்க, இந்த ப்ரோக்ராம் விட்டுருங்க. இதுக்கு அப்புறமா இது மட்டும் வந்து பிரிண்ட் பண்ணணும்னா இப்ப எப்படி நம்ம 1 to 9 வரைக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 இது ஃபுல்லா பிரிண்ட் ஆயிடுச்சா? ஓகேவா? இந்த பிரிண்ட் ஆனதுக்கு எனக்கு 55 56 57 58 59 60 61 62 இந்த எல்லா வேலையும் பிரிண்ட் ஆகும்னா நான் ஃபார் லூப்ல இதே மாதிரி எப்படி கொடுக்க முடியும்? I equal to 55 கொடுத்துட்டு அடுத்தது 62 இல்ல 63 கொடுக்கலாம். ஓகேவா? 63 கொடுத்தா 63 குள்ள வரைக்கும் எல்லா வேலையும் நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். சோ 63 கொடுத்துட்டு I++ கொடுத்தா இது இருக்கிற இந்த எல்லா வேலையும் நம்ம வந்துரும். ஓகேவா? இப்போ ஃபார் லூப் எப்படின்றது உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்ப ஒரு கிளாஸை டிக்ளேர் பண்ணி அந்த கிளாஸ்ல ஒரு மெத்தட் எழுதி அந்த மெத்தட வேற ஒரு கிளாஸ்க்குள்ள இருக்கிற மெயின் மெத்தடுக்குள்ள கால் பண்ணணும்னா ஆப்ஜெக்ட் வச்சு தான் கால் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஆப்ஜெக்ட் இல்லாத உங்களால கால் பண்ணவே முடியாது. மெயின் மெத்தடுக்குள்ள எல்லாமே வந்துட்டு ஆப்ஜெக்ட் வச்சு பண்ண கால் பண்ணணும். இப்ப கிளாஸ்ல இருந்து எக்ஸ்டென்ஷன் கீவேர்ட் வச்சிருக்கீங்க. அப்ப இங்க வந்து நீங்க வேற ஒரு கிளாஸ் எழுதுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணா நகர் அப்படின்ற ஒரு கிளாஸ் எழுதுறீங்கன்னா அந்த கிளாஸ்ல ஆல்ரெடி வந்து இன்னொரு மெத்தட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு ஃபார் லூப் இருக்கீங்களா, இதே மாதிரி இங்க இன்னொரு ஃபார் லூப் இந்த லூப் வந்துட்டு வேற ஒரு கிளாஸ்ல போட்டு எழுதுறீங்க. எழுதினா நீங்க சொன்ன அதே தான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நான் இப்ப லான்ச் வந்து இன்னொரு நியூ கொடுத்து இன்னொரு கிளாஸ்க்குள்ள போறேன். கிளாஸ்க்குள்ள போயிட்டு ஃபார் லூப்
லூப் வேணாம், ஃபார் கொடுத்து நம்பர்ஸ் கொடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ பப்ளிஷ் ரெடி அப்பாயின்மெண்ட் வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டா ஃபினிஷ் கொடுத்துடலாம். ஃபினிஷ் கொடுத்துட்டு இங்கேயும் உள்ள வந்து அதே எடுத்து பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா இப்போ இங்க வந்து நீங்க என்ன கொடுக்க சொன்னீங்க 55. ஓகேவா? இதுக்கப்புறம் இங்க என்ன கொடுக்கணும் 63. அதுக்கப்புறம் i++ இது அப்படியே கொடுத்துட வேண்டாம். அப்படியே கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணோம், இந்த ஃபார் நம்பர்ஸை இந்த லான்ச்குள்ள வாங்கிக்கணும். இங்க எக்ஸ்டென்ஸ் போட்டு இங்க நீங்க F டைப் பண்ணிட்டு நீங்க கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்தாலே வந்துடும் சஜஷன். ஓகேவா? கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார். எக்ஸ்டென்ஸ் வந்துட்டு நீங்க இப்ப 2-3 மெத்தட் எழுதுறீங்க. 2-3 மெத்தட் எழுதிட்டு ஒரு கிளாஸ்ல இன்னொரு மெத்தட்ல கால் பண்ணணும் அப்படிங்க, மறுபடியும் இதுல கோடிங் எழுதுவீங்களா? அவசியம் இல்லை. இதுல இருக்க கோடிங் அப்படியே நீங்க கால் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க 2 மெத்தட் எழுதியாச்சு. ஆல்ரெடி ஒரு கிளாஸ்ல ஒரு மெத்தட் எழுதியாச்சு, இன்னொரு கிளாஸ்ல இன்னொரு மெத்தட் எழுதியாச்சு. இப்ப இந்த கிளாஸ் இருக்கிறது இதுல கால் பண்ணணும்னா ஜஸ்ட் எக்ஸ்டென்ஸ் கீ வச்சு கொடுத்து கால் பண்ணிக்கலாம். ஆமா, வேர்ட் போட்டா இந்த ஃபார் நம்பர் இந்த ஃபார் நம்பர்ஸ் போட்டு கால் பண்ணலாம். ஓகேவா? கால் பண்ணதுக்கு அப்புறமா ஆமா, இப்ப இதுலயும் ஃபார் லூப் வச்சிருக்கோம், அதுலயும் ஃபார் லூப் வச்சிருக்கோம். அதனால நீங்க வந்து ஓவர் ரைட் ஆயிடும். ஓகேவா? அதனால நீங்க என்ன பண்றீங்க, இங்க மட்டும் வந்து நீங்க நேம் சேஞ்ச் பண்றீங்க. ஒரு 2 நேம் வச்சுக்கோங்க. சாரி, 2 நேம் வச்சுக்கோங்க. இதை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இங்க போய் இதையும் சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிட்டு ஜஸ்ட் ப்ரௌசருக்குள்ள போயிட்டு இப்போ எல்ஓ டாட் ஃபார் லூப் வந்துச்சா, இப்போ அதே மறுபடியும் வந்துட்டு கீழே அதே மாதிரி எல்ஓ வச்சு டாட் வச்சுன்னா ஃபார் லூப் 2 வந்துடும். ஓகேவா? 2 மெத்தடுமே இங்க கால் பண்ணிக்கலாம். நம்ம 2 மெத்தடுமே ஒரே கிளாஸ்ல கொண்டு வந்து ஒரே கிளாஸ்ல இருந்து இப்போ கால் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்க அதுக்கு ஒரே கிளாஸ்ல கூட 2 மெத்தட் எழுதிக்கலாம். ஆனா ஒரே கிளாஸ்ல 2 மெத்தட் எழுதினீங்கன்னா நீங்க இன்னொரு வாட்டி எக்ஸ்டென்ஸ் கீவேர்ட் பண்ணும்போது 2 மெத்தடும் சேர்ந்து தான் கால் ஆகும். ஓகேவா? அதை நான் வச்சுக்கோங்க. நீங்க எங்க கால் பண்ண போறீங்களோ அங்க வந்து டிக்ளேர் பண்ணும்போது கரெக்டா டிக்ளேர் பண்ணணும். சரி, இப்போ இங்க ஃபார் லூப் 2 கொடுத்து டிக்ளேர் பண்ணிட்டு இங்க சேவ் பண்ணிடணும். சேவ் பண்ணதுக்கு அப்புறமா இதை நீங்க ரைட் கிளிக் பண்ணி நீங்க ரன் பண்றீங்கன்னா மேல இருக்க ஆன்சர் கீழே வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து 55ல இருந்து 62 வரைக்கும் வந்துருச்சு. அடுத்தது 1ல இருந்து 9 வரைக்கும் வந்துருச்சு. ஏன்னா ஃபார் லூப் 2 ஓட தான் 1ல இருந்து 9. அதனால தான் 1ல இருந்து 9 ரெண்டாவது ரன் ஆகுது. ஓகேவா? இப்போ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகேவா? ஃபார் லூப் 2 வந்து இதுதான் ஃபார் லூப் 2. 2 பதிலா நீங்க ஏதாவது நேம் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 எடுத்துட்டு ஃபார் நம்பர்ஸ் அப்படியே போட்டுக்கிட்டு இங்க அங்க போய் மெயின் மெத்தட்ல போயிட்டு இதை நீங்க எடுத்துட்டு டாட் வச்சீங்கன்னாவே ஒரு சஜஷன் காட்டும் ஃபார் நம்பர்ஸ். அப்படி வச்சு கூட சேவ் பண்ணிக்கலாம். எக்ஸ்டென்ட் யூஸ் பண்ண வெயிட் பண்ண முடியும். அதாவது நம்ம செகண்டா ஒரு ரூட்ல போறோம்னா அந்த ரூட்ல வந்து அங்கே எக்ஸ்டென்ட் போட்டு இங்க வந்து டைப் பண்ணணும். ஸோ இன்னொரு ப்ரோக்ராம் லாஸ்ட்ல போட்டிருக்கோம். ஐ வாட் ஈக்குவல் டு வாட்ஸ் போட்டு டைப் பண்ணுங்க. அதுலயே அந்த ப்ரோக்ராமே எக்ஸ்டென்ட் போட்டு எந்த ப்ரோக்ராம் வேணா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. 1-2 கிளாஸ் இருக்கு. அந்த 2 கிளாஸ் நீங்க உள்ள கால் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். அந்த 2 கிளாஸ்ல 4 மெத்தட் 5 மெத்தட் எத்தனை மெத்தட் வேணா எழுதிக்கோங்க. எல்லா மெத்தடையுமே நீங்க மெயின் மெத்தடுக்குள்ள கொண்டு வந்தா மட்டும்தான் உங்களுக்கு ரன் ஆகும். அவ்வளவுதான் மேட்டர், வேற எதுவுமே இல்லை. கிளியர் தானே? 2 கிளாஸ் 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி 2 ஆப்ஜெக்ட்லயும் தனித்தனியா கால் பண்ணி ரன் பண்ணும். கால் பண்ணுறது மட்டும்தான் எக்ஸ்டென்ட் மச் பண்றதுக்கு தான் நான் எக்ஸ்டென்ஸ் யூஸ் பண்ண சொல்றேன். ப்ரோக்ராம் மட்டும் ப்ரோக்ராம் டைப் சரி, இப்போ இது அண்ணா நகருக்குள்ள வந்துச்சு. இப்போ இதே நீங்க இம்போர்ட்ஸ் கீவேர்ட் ரெடி பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். இப்போ இதே நீங்க ரைட் கிளிக் பண்ணி
டி நகர் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் ஓப்பன் பண்ண போறீங்க. இந்த டி நகர்ன்ற பேக்கேஜ்ல ஃபினிஷ் கொடுத்துட போறீங்க. இதுல வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி ஒரு நியூ கொடுத்து ஒரு கிளாஸ். இந்த கிளாஸ்ல வந்துட்டு இஃப் கிளாஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இஃப் கிளாஸ் வச்சுட்டு ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. ஃபினிஷ் கொடுத்ததுக்கு அப்புறமா இதுல வந்துட்டு நீங்க என்ன எழுதணும், இதுல ஒரு மெத்தட் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு வந்துட்டு 2 4 6 8 10 இந்த மாதிரி வேணும். வெறுமனே ஈவன் நம்பர்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணணும். இப்போ ஈவன் நம்பர்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும், டிவைடட் பை 2. டிவைடட் பை 2 எங்க கொடுப்பீங்க, கண்டிஷன்ல கொடுக்கணும். கண்டிஷன்ல கொடுத்து எங்க கொடுப்பீங்க, இஃப் லூப்ல கொடுப்பீங்க. இஃப் லூப்ல கொடுத்தா எப்படி கொடுப்பீங்க, இந்த மாதிரி if I divided by 2 equal to 2 equal to 0. இதை வந்து நீங்க ட்ரூ அந்த மட்டும் உள்ள போய் ஐய வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப இந்த இது ரன் ஆகும்போது அப்படி இது ரன் ஆகிறதுக்கு ஃபார் லூப் மேல கொடுத்து இன்டிஜர் I equal to 1 அடுத்தது I greater than 11 அப்படி கொடுத்து I plus plus கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் வந்து லூப் உள்ள வரும். லூப் உள்ள போய் இதை செக் பண்ணோம். இதை வந்து இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா உள்ளுக்குள்ள வரும். உள்ளுக்குள்ள போயிட்டு 2 டிவைட் பண்ணி ஈக்குவல் டு 0 இருக்கும் மட்டும்தான் இந்த சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டர். சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டர் நீங்க வெளியே கொடுத்தீங்கன்னா ஒரு யூஸ்மே இல்லை இஃப் கண்டிஷன் கொடுத்து. ஓகேவா, நீங்க உள்ள கொடுத்தீங்கன்னா இந்த இந்த டிவிசபிள் ஆர் மட்டும் நீங்க உள்ள போய் ஐயை மட்டும் பிரிண்ட் பண்ணுவோம். அப்ப 2 4 6 8 10 ஈஸியா வந்துடும். ஓகேவா, இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இது இல்ல இஃப் வந்து நம்மளுடைய வே ஆஃப் ஓட இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு ரெக்குயர்மெண்ட் தேவைப்படுது. அந்த ரெக்குயர்மெண்ட் வந்துட்டு ஈவன் நம்பர்ஸ் மட்டும் தான் வேணும் தேவைப்படுது. அப்ப ஈவன் நம்பர்ஸ் மட்டும் வேணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, 2 4 6 6 8 10 வந்துடும். இப்ப இதே ஈவன் நம்பர்ஸ் இல்லாம நீங்க ஆட் நம்பர்ஸ் தான் வேணும், அப்ப என்ன பண்ணுவீங்க, இங்க ஈக்குவல் டு 1 கொடுத்தா வந்துருமா, இல்ல 1 டிவிசிபிள் கொடுக்குமா? இல்ல இப்ப நீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா 9 வரும்ல. அப்ப 9 வந்துட்டு ஆட் நம்பர் ஆயிடும்ல. 1357 சொல்றீங்களா? ஓகே, அப்படின்னா நீங்க சொன்னது கரெக்ட். அப்ப இங்க வந்து நீங்க 0 பதிலா 1 கொடுத்தீங்கன்னா இது வந்துட்டு 13579 வந்துடும். இதுல ஈவென்ட் வந்து பிரிண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க எதுவுமே இங்க நீங்க கண்டிஷன் கொடுத்தீங்க பதிலா இந்த கண்டிஷன் வச்சுதான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா, அதையும் பண்ணிடலாம். வந்து ஒரு ஃபார் லூப் உள்ள இன்டிஜர் I equal to 1 semicolon, மறுபடியும் I greater than 11. ஓகேவா, செமிகோலன், மறுபடியும் I plus plus. ஓகேவா, இப்போ இங்க ஃபார் லூப்ல நம்ம என்ன போட போறோம், என்னாச்சு,
ஸோ இப்போ இதுல உள்ளதான் என்ன ப்ராப்ளம் வருது? சரி எழுதும். இஃப்ல இஃப்க்குள்ள வந்துட்டு I டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 0 கொடுத்துடுறோம். 0 இருந்தா மட்டும் ஒரு சிஸ் அவுட் போட சொல்றோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் லென்த்ல ஐ வச்சிருக்கோம். லாஸ்ட்ல ஒரு செமிகோலன் போட்டாச்சு. சேவும் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம மறுபடியும் வேற ஒருத்தர் கால் பண்ணுறோம். வேற ஒருத்தர் கால் பண்றதுக்கு இதை வந்து நம்ம ரைட் கிளிக் பண்றோம். ரைட் கிளிக் பண்ணி நியூ கொடுத்தாச்சு. இப்போ இது எப்படி வந்தது? பப்ளிக் வாய்ட்ல வச்சுக்கலாம் சார். ஒரு மெத்தடுக்குள்ள எழுதலையோ? சரி, இப்போ இது வந்து ஒரு மெத்தடுக்குள்ள எழுதியாச்சு. இப்போ இதை வந்து நான் மறுபடியும் அந்த மெயின் மெத்தடுக்குள்ள கொண்டு வரணும்னா இப்போ மெயின் மெத்தடுக்குள்ள கொண்டு வரேன். மெயின் மெத்தடுக்குள்ள கொண்டு வரதுக்கு ஜஸ்ட் வந்து நான் இந்த அண்ணா கிளாஸ் கண்ட்ரோல் ஸ்பேஸ்ல கொடுக்குறேன். கண்ட்ரோல் ஸ்பேஸ்ல கொடுக்கும்போது ஆப்ஷன்லேயே இம்போர்ட் காட்டுது பாத்தீங்களா? அப்போ இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா மேலே இம்போர்ட் வந்துடும், கீழே வந்துட்டு அந்த அந்த ஆப்ஜெக்ட் வந்துடும். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் ஸ்பேஸ் விட்டு ஒரு ஒரு ஏசி அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுட்டு ஈக்குவல் டு கொடுத்து நியூ கொடுத்து மறுபடியும் அந்த அண்ணாவை கால் பண்ணி ஓகேவா? இப்போ நீங்க சேவ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த ஏசிக்கு வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு டாட் வச்சீங்கன்னா நம்ம அங்க கிரியேட் பண்ண அந்த மெத்தட் வந்து இங்க டிஸ்பிளே ஆகும். அங்க என்ன மெத்தட் கிரியேட் பண்ணோம்? A90 அப்படின்ற ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கோ. அந்த மெத்தட் வந்து டிஸ்பிளே ஆகுது. அதை நீங்க கொடுத்து சேவ் பண்ற வேண்டாம். ஓகேவா? ஸோ இப்போ இதுல இருந்து நீங்க ரன் பண்ணீங்கன்னா ஆன்சர் வரும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ரௌசர் பேக்கேஜ் அது வந்துடும். இது வந்ததுக்கு அப்புறமா ஃபார் லூப்ல இருக்கிற அந்த ஆன்சர் வரும். அப்புறமா இந்த ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் லாஸ்டா தான் இந்த A90 வரும். ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் கமெண்ட் பண்ணிடலாம். கமெண்ட் பண்றதுக்கு டபுள் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா போதும். கொடுத்துட்டு இப்போ நீங்க இதை ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வரும். ஸோ ஆன்சர் வந்து 24688. ஓகேவா? ஸோ இப்போ இன்னைக்கு வந்து ஃபார் லூப் முடிஞ்சிச்சு, இஃப் லூப் முடிஞ்சிச்சு. நம்ம ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லூப்பிங் வந்து நம்ம மாற்றிக்கணும். ஓகேவா? நம்மளுக்கு என்ன பர்பஸ் வேணுமோ அந்த பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி இம்போர்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ப்ரோ. நீங்க வந்து வேற ஒரு பேக்கேஜ் எடுத்து வந்து ஒரு இன்னொரு பேக்கேஜ்ல கிளாஸ்ல மெயின் மெத்தட்குள்ள போட்டீங்கன்னா இம்போர்ட்ன்றது கீவேர்ட். எக்ஸ்டென்ஷன் இந்த கீவேர்ட் யூஸ் பண்றீங்க. வேற ஒரு கிளாஸ் இன்னொரு கிளாஸ்ல மர்ஜ் பண்றதுக்காக பண்றீங்க. அதே மாதிரி வேற ஒரு பேக்கேஜுக்குள்ள ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸை இந்த கிளாஸுக்குள்ள கொண்டு வரணும்னா நீங்க எப்படி கொண்டு வருவீங்க? இம்போர்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள் தான் மேலே போட்டிருக்கேன். டி நகர் டாட் டி நகர்ன்றது வந்து பேக்கேஜோட நேம். அப்புறம் டாட் அண்ணா அண்ணா கிளாஸ் இம்போர்ட்ன்றது வந்துட்டு கிளாஸோட நேம். அவ்வளவுதான். இதுக்கு டவுட் இருக்குங்களா? ஸோ இன்னைக்கு வந்து ஃபார் லூப் முடிச்சிச்சு, இஃப் லூப் முடிஞ்சிச்சு. இந்த ஃபார் லூப்ல இஃப் லூப்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஓப்பனா கேளுங்க. இது நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு எந்த லெவல்ல நம்மளுக்கு ஹெல்ப் ஆகுதுன்றத பார்க்கலாம்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் ஆப்ஜெக்டிவ் மெத்தடு இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல இன்னும் நம்ம பார்க்கல, இதெல்லாம் இதுக்கப்புறம் பார்ப்போம். இந்த கண்ட்ரோல் எஃப் கொடுத்து இதில் ஃபார் லூப்னு டைப் பண்ணீங்கன்னா ஸோ ஃபார் லூப்பு இங்க இருக்க ஃபார் லூப்பு, என்ஹான்ஸ் ஃபார் லூப்பு, அப்புறம் வைல் லூப்பு, டு வைல் லூப்பு இதெல்லாம் இனிமே தான் பார்க்கணும். நம்ம ஃபார் லூப்பும் இஃப் லூப் மட்டும் பார்த்துருக்கோம். ஃபார் லூப் இஃப் லூப் வச்சு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு நம்ம கோடிங்ல. இதெல்லாம் நீங்க பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதிரி எல்லா லாஜிக்கும் வர மாதிரி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி ட்ரை பண்ண பார்த்துட்டே வாங்க. ஓகேவா? ஒரு ஃபார் லூப்புக்குள்ள ஒரு ஃபார் லூப் எப்படி கொடுக்குது, இதெல்லாம் வந்து ஒரு ஃபார் லூப் இன்சைட் இன்னொரு ஃபார் லூப். ஸோ இந்த மாதிரிலாம் எப்படி பண்றது, இதனால என்ன யூசஸ் இருக்குது, இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா பாருங்க. ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட், கண்டினியூ ஸ்டேட்மெண்ட், இது வந்து இஃப் லூப். இஃப் லூப்னால என்னென்ன யூசஸ் இருக்கு, என்னென்ன மாதிரி இருக்கு பாருங்க. ஆமா. ஸோ இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் தான் இப்போ நம்ம டைப் பண்ணது. இந்த ப்ரோக்ராம்ல 2ல இருந்து 20 வரைக்கும் இருக்கிற ஈவன் நம்பர்ஸ் ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க. இதே ஆட் நம்பர்ஸ்னா இந்த மாதிரி ஈக்குவல் டு 1 நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, அதே 1 தான். ஓகேவா? இப்போ சம் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் ரெடி பண்றது, இந்த மாதிரி இருக்கிற எல்லா வியூவையும் இது எல்லாமே வந்து ஒன்று ஒரு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். ஓகேவா? நீங்க இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ஜாவா போனீங்கன்னா இந்த இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் தான் ஃபர்ஸ்ட் மெயினாக கேட்பாங்க. ஒரு ஆட் நம்பர் எழுதி காட்டுங்க, ஒரு ஈவன் நம்பர் எழுதி காட்டுங்க, அந்த மாதிரி ப்ரோக்ராமேட்டிக் வியூல கேட்பாங்க. இப்போ இதே நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட் போனாலும் இதே மாதிரி தான். ஜஸ்ட் வந்து ஸ்கிரிப்டாக்குள்ள வந்து நீங்க எழுதுவீங்க, இங்க வந்து நீங்க ஸ்ட்ரெயிட்டா எழுதுறீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க ஜாவா செலினியம் இல்ல நீங்க ஜாவா முடிச்சிருக்கீங்கன்னா உங்களோட இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இதுதான். ஸோ இது எல்லாம் இங்க இருக்கிற எல்லா கோடிங்கும் எல்லா லாஜிக்கும் அப்ளை பண்ண தெரியுதா பார்த்துட்டே வாங்க. ஏதாவது டவுட் இருந்துன்னா மண்டே வந்து கேளுங்க. 2 days லீவ் இருக்குது, சாட்டர்டே சண்டே யூஸ் பண்ணி இது ஃபுல்லா பார்த்துருங்க. ஃபார் லூப் இஃப் லூப் மட்டும் இருக்கிற கோடிங் மட்டும் பார்த்தா போதும். மிச்ச பேலன்ஸ் இருக்க வைல் லூப், டு வைல் லூப்லாம் நம்ம வந்து மண்டேல தான் பார்ப்போம். ஓகேவா? ஓகே, ரெக்கார்டிங் போயிடுச்சு. ரெக்கார்டிங் குரூப்ல போட்டுறேன், பார்த்துக்கோங்க.